வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல படங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மாஸ் படங்களையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதையும் என்னைக்குனா யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் தெரியுமா பிளாக் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம்? ஏன்னா சேனல் லோகோவும் பேர் என்ன டிசைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து வரும். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு நல்ல டீப் மூவி, டீப் கான்செப்டோட வர ஒரு படத்தை வந்து மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹீரோ வந்து லைட்டர் பார்த்து வச்சுக்கிட்டு இந்த கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்? கடைசி உலக போர்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பிரில்லியண்டான வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஹியூமனிட்டி ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிற ஒரு கேரக்டர் மாதிரியான ஒரு படம். எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னாச்சு? பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப். தமிழ் மக்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் புரியுமான்னு கேட்குறீங்களா? இல்லை புரிய வச்சா மட்டும் என்ஜாய் பண்ணுவோமா? எக்ஸாம்பிள் 2 கங்குவா மிக்சட் ரியாக்ஷன். கங்குவாங்கிறது சூர்யாவோட ஒரு ஹை பட்ஜெட் படம், ஒரு எப்பிக்கான ட்ரை. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி மூவின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் ஆடியன்ஸ்க்கு ஃபுல்லாக அது டிவைட் ஆயிடுச்சு. ஏன்? தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். மாஸ் எல்லாம் இருந்தா கூட ஸ்டோரியில கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருந்தா கூட ஆடியன்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். புஷ்பா ஏன் ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட மாஸ் பிரசன்ஸ், அப்புறம் அந்த ஸ்டைலா சிகரெட் பற்ற வைக்கிறது, 2-3 ஐட்டம் சாங்ஸ். அதுதான் வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ்டா வச்சிருந்தது. இது அதை விட ரிலேட்டபிளா. சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் கனெக்ட் வேணும். ரிலேட்டிவிலிட்டியோ மாசம் கம்பைன் ஆகும்போது படம் சூப்பர் ஹிட் ஆகும். அவ்வளோதான். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஹீரோ மாசா இருக்கணும், அடிக்க ஒரு வில்லன் கிடைக்கணும், சாங்ஸும் என்ஜாயபிளா இருக்கணும். கான்செப்ட் ஓரியன்டட் படம் நமக்கு ஏலியன் மாதிரி தான் தெரியும். ஆனா இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சேலஞ்ச். நம்ம கான்செப்ட் படத்தையும் சப்போர்ட் பண்ணாதான் ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து அப்கிரேட் ஆகும். நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. தமிழ் சினிமாவுக்கு மாஸ் படங்களும் வேணும், அதை விட ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்க படங்களும் வேணும். கண்டிப்பா. அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து மக்களோட மைண்ட் செட்டுங்கிறது கொஞ்சம் டீவியேட் ஆகி நம்ம சினிமாவுக்கு அது ஒரு பெரிய க்ரோத்தா இருக்கும். இந்த வருஷத்துல ஜென்யூனா ஓடின படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லப்பர் பந்து, மகாராஜா, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்க தமிழ் சினிமாவுக்கு ரிலேட்டபிளான படம் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கோப் இருக்க மாதிரி ஃபிலிம் வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றா. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப். அவ்வளவுதான். பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப் காக்கா இல்ல, எடுக்கிறதே வந்து யோசிக்கிற மாதிரி மட்டும் என்ஜாய் பண்ணுவீங்களா? ஷூட் பண்ற மாதிரி